ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிளானிங் வந்து ஷேர் பண்ணும் பொழுது உங்களோட பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டு வாடகை அப்படிங்கிறத ஷேர் பண்ணாமல் இருந்தேன். அதை வந்து பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஏன் மேடம் நீங்கள் வந்து வாடகையை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி காமிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து ஆன்லைனில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பென்சிவில் காமிக்க வேணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா காமிக்கல. அதுக்கு ஒரு சந்தோஷமான காரணமும் இருக்குது. அது என்ன, அது எப்படி வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு அப்படிங்கிறது எங்களுக்கு சாத்தியமானதா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் எங்களுக்கு வந்து சாத்தியமானது. இந்த ஆனதுக்கு நாங்கள் எவ்வளோ நாள் வந்து பிளான் பண்ணோம், என்னென்ன பிளானெல்லாம் பண்ணணும், அப்புறம் வந்து இதை வந்து சொந்த வீடாக வாங்கும்போது வாங்கினோமா இல்லை இடம் வாங்கி கட்டினோமா, இதில் எது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வாடகை வீடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அவைலபிளான ஒன்று தான். பட் எல்லாரோட மனசுலையும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாமளும் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். இப்போது பார்க்குற வியூவர்ஸ் வந்து எத்தனை பேருக்கு வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது சாத்தியமாகும். நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த சொந்த வீடு அப்படிங்கிற விஷயத்த பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்திங்க அப்படின்னா 10 வருடம். இந்த 10 வருடத்தில் நான் என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய பட்ஜெட்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து நான் இதில் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து அதை கிளியராக இதுதான் அமௌண்ட்டு அப்படின்னு என்னால் சொல்ல முடியலை. அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நியர்லி 40 to 50 அப்படின்னு வேணால் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கிறது பத்தாது. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த 10 இயர்ஸில் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டி அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து போட்டுக்கிட்டு வந்தோம். இது வந்து என்ன பண்ணுவோம்னா 12 மந்த் கழித்த உடனே இந்த அமௌண்ட்டை வந்து டோட்டலாக வந்து எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், அமௌண்ட்டு டோட்டலாக சொல்லலை. 1 lakh வருது அப்படின்னா இந்த 1 lakh என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே தூக்கி டெபாசிட்டில் வந்து போட்டுருவோம். அதாவது எஃப்டியில் வந்து நாங்கள் போட்டுருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்து கோல்டு காயின்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் சரி, எங்களுடைய நீட்ஸ்க்காக ஜுவல்ஸும் சரி பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து நாங்கள் சேமிக்க ஆரம்பித்தோம். இதுதான் 2வது விஷயமாக நாங்கள் பண்ணது. அடுத்தது 3வதாக பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃப்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து வந்துருந்துச்சு. அது இல்லாமல் வந்து கோல்டு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. இந்த 2 விஷயமும் பண்ணதுக்கப்புறம் கையில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 மாதம் அப்படின்னா 1.5 வருடம். ஒரு 1.5 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீடு இடம் ரெண்டுமே வந்து தேடிட்டு இருந்தோம். இடம் வாங்கி வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இடத்தோட ரேட்டே பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் எங்களுக்கு வந்து இந்த 40 to 50 lakhs அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் வந்து 30 lakhs இல்லாமல் இடம் வந்து கிடைக்கல. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பேரலாக இடமும் பார்க்குறோம், வீடும் பார்க்குறோம். இதில் எது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனலாக அமையுதோ அதை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இதை வந்து நான் ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தது பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 40 to 50% அமௌண்ட் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த ஸ்டெப்பை வந்து எடுத்தேன். அப்போ வந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்களால் வந்து இடத்துக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்கும்பொழுது பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இடம் பார்க்குறத விட்டுட்டு பழைய வீடுகள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போய் பார்க்க ஆரம்பித்தோம். செகண்ட் ஹேண்டு ஹவுஸு அது வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட சேர்த்து நாங்கள் சொல்லியிருக்கிற இந்த 40 to 50 lakhs இருக்கு இல்லைங்களா, இது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாத்தியமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா
இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டோம். அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பழைய வீடை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நிறைய பேர் சொல்லலாம், பழைய வீடு வாங்கணும் அப்படின்னா, அது வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, அது வந்து எப்போ கட்டியிருப்பாங்களோ, எப்படி கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இந்த டிசிஷனுக்கு வந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கட்டியிருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இந்த மணல் வச்சு கட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து மணல் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட்டு, அதாவது ரேட் அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால, இப்போ வந்து மணல் வந்து ஒரிஜினல் மணல் போடாமல் வேறு மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கட்டின வீடு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது. பட் வந்து நாங்கள் பார்த்துருந்த பழைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே, அதாவது 10 இயர்ஸ்க்கு மேலே ஆன ஒரு வீடு தான். பட் இருந்தாலும் அது வந்து குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஓகே, அதனால் நம்ம வந்து இதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இப்போது எங்களுக்கு வந்து பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து அமௌண்ட் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ வந்து எஃப்டியில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 8 லேக்ஸ் வந்து இருந்துச்சு. அவ்வளோதான் பணம் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணலை. லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா, 2018லேருந்து நான் வந்து எஸ்ஐபி வந்து போட்டுட்ருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,20,000 வருஷம் போட்டுட்ருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எத்தனை வருஷம் கட்டியிருந்தேன்னா, 5 இயர்ஸ் தான் கட்டியிருந்தேன். இந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட்டியிருந்தது ரூ. 6,00,000 கட்டியிருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து 6 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு 6வது வருஷத்தில் எனக்கு இது வந்து எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா, இதில் வந்து எனக்கு வந்து ரூ. 8,00,000 வந்திருந்துச்சு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு 8,00,000, இங்கே ஒரு 8,00,000. அப்போ கையில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 16,00,000 இருந்துச்சு. சாரி, ரூ. 16,00,000 வந்து இருந்துச்சு. இப்போ இந்த ரூ. 16,00,000 இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டுச்சு. அந்த அமௌண்ட்டை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழைய நகை இருக்கும் இல்லைங்களா, அந்த பழைய நகையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டுக்கு கோல்டு நகை ப்ளஸ் வந்து காயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சேல் பண்ணிட்டோம். இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை சேல் பண்ணோம். இதை சேல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 50% அமௌண்ட் வந்து கிடச்சிருச்சு. அந்த அமௌண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, 50%க்கு நாங்கள் வந்து இஎம்ஐ வந்து போட்டிருக்கிறோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து போயிட்டுருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் இஎம்ஐ கட்டும் பொழுது நம்மளோட வீட்டுக்கான செலவுகளுக்கு பணம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லாங் பீரியடு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது ஒரு 5 இயர்ஸ்லேருந்து கண்டிப்பாக 5 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸை வந்து நம்மளுக்கு வந்து அவகாசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து அது வந்து நம்மளுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வந்து அமௌண்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து நம்ம வந்து எஃப்டியாக மாற்றி நம்ம, ஏன்னா இதுதான் சேஃப்டி, அதனால எஃப்டியாக போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து நான் எஸ்ஐபி போட்டிருந்தேன். இன் பிட்வீன் கேப்பில் வந்து கோல்டு, ஜுவல்லரி, காயின்ஸு இதெல்லாம் வந்து கோல்டு எப்பப்போல்லாம் நம்மளுக்கு கையில் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் சேவ் பண்ணேன். இந்த விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து என்னால் வந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. பார்க்குற வியூவர்ஸ் யாரெல்லாம் வந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் நாம் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறதும் பழைய வீடு வாங்குறது அப்படிங்கிறதுல எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஒப்பீனியன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பழைய வீடு தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இடத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் வருது. ஆனால் இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடுகள் வந்து அமையறதில்ல. இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து பட்ஜெட்குள்ளே இருக்கணும், நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும், ரொம்ப அதிக அளவில் கடனும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை பிளான் பண்ணி நாங்கள் வந்து வந்தாச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாடகைக்கான அமௌண்ட்டை வந்து நான் வந்து பட்ஜெட்டில் இதுவரை இப்போ வந்து ரீசெண்டாக காமிக்காமல் இருக்கேன். அதுதான் உண்மையான காரணம். இதை வந்து என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்து இதை வந்து கேட்டதுனால தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து ஒரே ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இஎம்ஐ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நம்மளுடைய சம்பளத்திலேருந்து 30% மட்டும் போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் போயிடும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் வந்து லாங் பீரியடு ஒரு 20 இயர்ஸ் வந்து இஎம்ஐ வந்து நான் போட்டிருக்கேன். பட் இதை வந்து
நம்மளுக்கு வந்து வட்டி ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 5 வருஷம், அதாவது 15 வருஷத்துக்குள்ளே நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரியான பிளானெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், என்னுடைய இஎம்ஐயை குறைக்கிறதுக்கும் சரி, என்னுடைய ஹவுசிங் லோனை வந்து சீக்கிரமாக அடைக்கிறதுக்கும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் பண்ணியிருக்க பிளானை உங்களோட ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.